தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு தேங்காயில் பாதி மூடி தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, உப்பு. நான் 3 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுபடி நீங்கள் போட்டுக்கலாம். சிலருக்கு காரம் அதிகமாக தேவைப்படாது, ஒரு மிளகாய் போட்டு கூட அரைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இஞ்சி, அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, தண்ணி. கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணி, நிறையா ஊற்றிடக்கூடாது. நம்ம அரைச்சதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சட்னியை நல்லா தண்ணியாக கலந்து வச்சுருக்குது, ரொம்ப திக்காக வைக்கல. இது திருநெல்வேலி சைடு இப்படி தான் வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தாளித்து ஊற்றணும். அதுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 4 வெங்காயம் தான். அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய். சட்டி அடுப்பில் வச்சுருவோம். கடலை எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். டீ ஸ்லோவாக இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். அப்படியே வரமிளகாயும் போட்டுடலாம். கொஞ்சம் கருகணும். கருவேப்பிலை போடுவோம். கொஞ்சம் ஓரளவு செவந்து வருது வெங்காயம். அது இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தால் தான் சட்னிக்கு அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கலந்து வச்சிருக்கிற சட்னி அதில் ஊற்றிடலாம். ஆஃப் பண்ணிடலாம் தீயை. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தாச்சுது. உப்பு சரியாக இருக்குது. சுவையான தேங்காய் சட்னி ரெடி. நம்ம இந்த சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். அது சட்னிக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும் ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய வேறுங்கள் சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே.